Good morning, students. I am I.M. Perumal, Department of Botany, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Today now discuss about the topic electron transport chain of chloroplast. Electron transport chain of chloroplast. Electron transport chain in each photosystem involves four complex. எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ சிஸ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஃபஸ்ட்டு ஒன் கோர் காம்ப்ளெக்ஸ் அதை ஷார்ட் ஃபார்மில் சிசி அப்படின்னு சொல்கிறோம். த கோர் காம்ப்ளெக்ஸ் ஒன் இன் ஃபோட்டோ சிஸ்டம் த ரியாக்ஷன் சென்டர் இஸ் photosystem 700, core complex 2 in photosystem 2 the reaction center photosystem 680. இதில் இப்போ இந்த கோர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஒளித்தொகுப்பு அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒளித்தொகுப்பு 1 ஒளித்தொகுப்பு 2 அப்படின்னு சொல்கிறோம். ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அதில் அந்த கோர் காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படிங்கிறதும் கோர் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபோட்டோசிஸ்டமும் உனக்கு பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 700ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னு பார்க்கும்போது அதனோட ரியாக்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 680. ஓகேவா, 680. நெக்ஸ்ட்டு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோன்னா லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஆண்டனா காம்ப்ளெக்ஸ் எல்ஹெச்சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எல்ஹெச்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த 2 டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். LHC1 இன் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்டு LHC2 இன் ஃபோட்டோசிஸ்டம் 2. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன சொல்கிறோம், இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் 2 இருக்குது. அது 1 அண்டு 2 அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சரி சார் இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் நம்ம இதில் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் சைட்டோக்ரோம் B6, சரியா, சைட்டோக்ரோம் B6 அப்படின்னு சொல்கிறோம். சைட்டோக்ரோம் B6 F காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. It is the non-pigmented protein complex. ஓகேவா, இது என்னன்னு சொல்கிறோம், non-pigmented protein complex connecting photosystem 1 and 2. இது வந்து ஒரு நிறைமை தொகுப்பு அல்லாத ஒரு புரத மூலக்கூறு சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் தான். பட் அந்த மாதிரி இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா எதை கனெக்ட் பண்ணோம், ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் 2 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட்டு பிளாஸ்டோகுயினோன் PQ அப்படின்னு சொல்கிறது அண்டு பிளாஸ்டோசைனின் PC அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, பிளாஸ்டோகுயினோன் அண்டு பிளாஸ்டோசைனின். சரிங்களா, ஆர் இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸஸ். சரியா, ஆர் இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸஸ் ஆக்டிங் ஆஸ் த மொபைல் அல்லது ஷெட்யூல் எலக்ட்ரான் கேரியர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேவா, இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய ஆக்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சம் கேரியர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் 2ல் பிளாஸ்டோகுயினோன் அண்டு பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிறது தான் அந்த இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸாக இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்டோகுயினோன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம், இந்த பிளாஸ்டோகுயினோன் act as a schedule between photosystem 2 and cytochrome B6 F complex, cytochrome B6 to F complex and பிளாஸ்டோசைனின் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோகுயினோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது இருந்தாலும் அதில் ஃபோட்டோசிஸ்டம் 2
இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி கேரியர் மாலிகுல்ஸாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ சிஸ்டம் 2 அண்ட் சைட்டோக்ரோம் B6 F வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் அப்படிங்கிறது அரேஞ்ச் ஆகிருக்கும். காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி டைரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அதனால் சைட்டோக்ரோம் B6 சைட்டோக்ரோம் F காம்ப்ளெக்ஸ் வரலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சைட்டோக்ரோம் B6 to F வரலையும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அண்டு ஃபோட்டோ சிஸ்டம் 1 காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உனக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ATPase காம்ப்ளெக்ஸ் அல்லது கப்ளிங் ஃபேக்டர் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டேஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் அல்லது அதை என்ன சொல்லலாம் கப்ளிங் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறோம். கப்ளிங் காம்ப்ளெக்ஸ் ஏன் சொல்கிறோம், ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகி போகுது இல்லையா, அதனால் என்ன சொல்கிறோம் கப்ளிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது கப்ளிங் ஃபேக்டர்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஃபவுண்ட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் தைலகாய்டு மெம்பரேன். சரி, இது எங்கே சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தேர் ஒன்லி ஃபவுண்ட் இன் சர்ஃபேஸ் ஆஃப் த தைலகாய்டு மெம்பரேன். ஓகேவா? தைலகாய்டு மெம்பரேன் தான் உனக்கு என்ன இருக்குது ஆக்சுவலாக அங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் இன் மேட் அப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் is the made up of CF1 and CF0 factors. சரியா? CF1 and CF0 factors அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? இப்போ இதனுடைய பர்டிகுலர் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும், அதோட ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, இதெல்லாம் தவிர வேறு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் திஸ் காம்ப்ளெக்ஸ் யூட்டிலைஸ் த எனர்ஜி from electron transport chain and convert adenosine triphosphate and inorganic phosphatase அல்லது inorganic phosphate PI அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா inorganic phosphate அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறது தான். அப்படி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற கன்வெர்ட் ஆகும்போது ஃபைனலாக நமக்கு என்ன சார் கிடைக்குன்னா இன்டூ அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகுது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டோட ஒரு பாஸ்பேட் என்னது இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படிங்கிறது ஆட் ஆகும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. இப்போது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு பார்க்கும்போது குளோரோபிளாஸ்டில் அது எப்படி அதனுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்குறது. அதில் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். அதில் ஃபோட்டோ சிஸ்டம் 1 and 2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃபோட்டோ சிஸ்டம் 1 and 2 அப்படின்னு நம்ம சொன்னோமா, அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் என்ன பண்ணோம் டைரெக்டாக உனக்கு அதனுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சரியா? இப்போ இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 2 இருக்குது, இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 1. ஓகேவா? இப்போ இதில் வழியாக என்ன பண்ணுவோம் உனக்கு டைரெக்டாக அந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து 2 வழியாக உனக்கு என்ன பண்ணுவோம் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கேரியர் மாலிகுல்ஸ்ன்னு சொன்னோம். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரி அவுட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இங்கே பாருங்கள் H2O வாட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது ஆக்சிஜன். இப்போது இது வழியாக என்ன பண்ணால் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகுன்னு சொன்னோம். அது எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வழியாக எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து டைரெக்டாக இங்கே இருக்கிற குளோரோபிளாஸ்ட்டுக்கு வருது. சரியா? தெரியுதா? இங்கேருந்து டைரெக்டாக இந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கு வருது. குளோரோபிளாஸ்ட்லேருந்து பிளாஸ்டோ குயினோன் அப்படிங்கிறது ரீச் ஆகுது. அடுத்தது பிளாஸ்டோ குயினோன்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வழியாக பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிறது ரீச் ஆகும். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிறது அங்கே ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிறது வந்தவுடனே அதிலிருந்து எங்கே போகுது டைரெக்டாக ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வருது. ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் ரீச் ஆன உடனே அங்கே என்ன பண்ணணும்னா பெரடாக்சின் அப்படிங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். சரியா? FD அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இங்கே ஃபோட்டோ அதாவது இந்த பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிறதுலேருந்து டைரெக்டாக ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படிங்கிறது ரீச் ஆகி அந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எங்கே போகுது பிளாஸ்டோசைனின் அதிலிருந்து டைரெக்டாக பெரடாக்சிங் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் FD அப்படிங்கிற அந்த பிளேஸுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கேரி அவுட் ஆகுது. சரியா? அங்கே போகும்போது NADP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன ஆகும் அங்கே இன்வால்வ் ஆகும். NADP அப்படிங்கிறது உனக்கு என்ன ஆகும் NADPH2 ரெடியூஸ் ஆகுமா,
அந்த மாதிரி அந்த NADP ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்துட்டு ஃபைனலாக அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த NADP அப்படிங்கிறது NADPH2வா NADPH2வா ரெடியூஸ் ஆகும். சரியா? இப்போ அந்த NADPH2 அப்படிங்கிறது இதுதான் அந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் ஃபைனலாக நமக்கு ரிலீஸ் ஆகுது. சரியா? இதுதான் ஃபைனலாக ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? அதேமாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் என்ன பண்ணோம், வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? வாட்டர் மாலிகுல் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி தான் என்ன பண்ணோம், இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்படியே ட்ராவல் ஆகி லாஸ்ட்டாக ஃபோட்டோ சிஸ்டம் 1 வந்து ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து டைரெக்டாக எங்கே வந்துருச்சு, NADPH2 ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த NADPH2 அப்படிங்கிறது எங்கே சார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்னா கால்வின் சைக்கிளில் என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். கால்வின் சைக்கிள். இப்போ இந்த கால்வின் சைக்கிளில் யூட்டிலைஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம், கடைசியாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படிங்கிறது ஆட் ஆகும்போது என்ன கிடைக்கும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக கிடைக்குன்னு சொன்னோமா, அதுதான் இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது கொடுக்குறது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இங்கே இருக்கா, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது டைரெக்டாக உனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர் சொல்லிடுறோம் அப்படியே டைரெக்டாக CF1லேருந்து அப்படியே CF0 வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ரீச் ஆகுது பாருங்கள், டைரெக்டாக உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த தைலகாய்டு ஃபேஸில் ஹை H ப்ளஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அந்த O2வோட இங்கேருந்து போகக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உனக்கு என்ன ஆகும், போயிட்டு டைரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த O2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 4H ப்ளஸ் இருக்கு இல்லையா ஹைட்ரஜன், அந்த ஹைட்ரஜனோட என்ன பண்ணுறோம், இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருன்னு சொன்னோம் இல்லையா, வாட்டர் அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுதான். அந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2H ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த H ப்ளஸோட ஜாயிண்ட் ஆகி டைரெக்டாக அவங்களுக்கு என்ன ஆகும், 4H ப்ளஸ்ஸாக ஃபார்ம் ஆகுது. எங்கே எப்படி தெரியும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதிலிருந்து O2 அப்படின்னு வரும்போது அங்கே ஒரு 2H, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டோ குயினோன் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு 2 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு இல்லையா, அது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4H ப்ளஸ்ஸாக 4 ஹைட்ரஜன் மாலிகுலாக உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. சரியா? அது எங்கே எது இல்லையா, CF0 அதே மாதிரி GF1 சொல்கிறோம்ல, அது இல்லையா அந்த ATP சிந்தேஸ் அப்படின்னு சொல்கிற என்சைம்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டோட ஒரு பாஸ்பேட் அப்படிங்கிறது ஆட் ஆகி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகும். அதில் தான் உனக்கு என்ன ஆகுது ஆக்சுவலாக இந்த 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு. சரியா? இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது தைலகாய்டு மெம்பரைன் இது ஸ்ட்ரோமாவுடைய போர்ஷன் தான் இதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னது தைலகாய்டு ஃபேஸில் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் ஹை லெவலில் இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்போம், இங்கே லோ லெவலில் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணால் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து எனி அதர் பிளேஸ்க்கு இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி அது ரீச் ஆகுது, ஒரு பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ்க்கு வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் அந்த ட்ராவல் ஆகும்போது என்ன பண்ணுறோம், இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 அதேமாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படிங்கிற அந்த என்ன பண்ணுறோம் ஒளி தொகுப்பு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் வழியாக என்ன பண்ணுறோம், டைரெக்டாக அது ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கப்ளிங் மாரி உனக்கு என்ன ஆகுதுன்னா அது ரீச் ஆக ஆரம்பிச்சிருது. சரியா? இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இன் குளோரோபிளாஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துங்க. சரி சார், இதெல்லாம் தவிர நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்னு பார்க்குறோம்னா ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன். சரியா? ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் ஒளி பாஸ்பாரிகரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன். The phosphorylation taking place during respiration is called oxidative phosphorylation, and adenosine triphosphate produced by the breakdown of substrate is known as substrate level phosphorylation. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்ன சார்னு பார்க்கும்போது ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, டேக்ஸ் பிளேஸ் அல்லது டேக்கிங் பிளேஸ் டூரிங் த ரெஸ்பிரேஷன் சுவாசத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஆக்சிடேட்டிவ்னா ஆக்சிகரண பாஸ்பாரிகரணம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் ATP அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணி பிரேக் டவுன் ஆகும். அந்த மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது உனக்கு பிரேக் டவுன் ஆகும். அப்போ என்ன சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறோம், சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது, இது ஞாபகம் வச்சுக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? சரி சார், அடுத்தது in this topic we are going to learn about
phosphorylation taking place in chloroplast with the help of light. ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டு லேர்ன் அபவுட் பாஸ்பாரிலேஷன். சரியா, குளோரோபிளாஸ்ட் இருக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட்டில் பாஸ்பாரிலேஷன், அதாவது பாஸ்பாரிகரணம் அப்படிங்கிறது எப்படி அந்த பசுங்கணிக்கத்தில் நடக்குது, குளோரோபிளாஸ்ட்டில் நடக்குது அப்படிங்கிறதும் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. அந்த லைட் அப்படிங்கிறது எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நெக்ஸ்ட் டூரிங் த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் through the carrier molecules adenosine triphosphate and NADPH2 are produced. சரியா, இப்போ அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி மூவ் ஆகும்போது அது எலக்ட்ரான் மாலிகுல்ஸ் வழியாக என்ன பண்ணுறோம், அதாவது கேரியர் மாலிகுல் இல்லையா, அந்த கேரியர் மாலிகுல் வழியாக எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேரியர் மாலிகுல்ஸை என்ன பண்ணோம்னா ஏடிபி அண்ட் NADPH2 அப்படிங்கிறது யூட்டிலைஸ் பண்ணி அது வழியாக உனக்கு என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கேரி அவுட் ஆகும். அப்போ இங்கே ஃபைனலாக உனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அந்த கேரியர் மாலிகுல்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு அது அப்படின்னா ஏடிபியும் NADPH2 அதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது உனக்கு என்ன ஏடிபி அண்ட் NADPH2 அப்படிங்கிறது உனக்கு என்ன ஆகுதுங்க, ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, அதாங்க பார்க்குறோம். சரி, அண்ட் பாஸ்பாரிலேஷன் இஸ் த process of synthesis ATP by the addition of inorganic phosphate to adenosine triphosphate. சரியா, இப்போ பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது இங்கே என்ன சார் நடக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அது என்ன பண்ணால் அடினோசின் டைபாஸ்பேட் இல்லையா, அந்த அடினோசின் டைபாஸ்பேட் ஒரு பாஸ்பேட் அப்படிங்கிறது ஆட் ஆகி அது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மாலிகுல்ஸாக வந்து என்ன ஆகும், அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். சரியா, நெக்ஸ்ட் த அடிஷன்ஸ் ஆஃப் பாஸ்பேட் ஹியர் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் ஜெனரேட்டட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஸோ இட் இஸ் கால்டு போட்டோபாஸ்பாரிலேஷன். ஒரு ஒளி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, லைட், அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஒளியை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து அந்த பாஸ்பேட் அப்படிங்கிறது உனக்கு அந்த பர்டிகுலர் பிளேஸில் உனக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆகும்போது அந்த லைட் அப்படிங்கிறது அது மேலே படும்போது அது ஜெனரேட் ஆகி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக உனக்கு என்ன ஆகும், கேரி அவுட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது கேரி அவுட் ஆகும். ஒளி வந்து ஒளி வந்து என்ன பண்ணுறோம், ஒளி தொகுப்பு வழியாக என்ன பண்ணுறோம், பாஸ்பேட் அப்படிங்கிறது அங்கே ரீச் ஆகும்போது அது வழியாக என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி ஜெனரேட் ஆகும்போது அந்த லைட் வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், அதை ஜெனரேட் பண்ணுறோம். அதனால் அது பேர் போட்டோபாஸ்பாரிலேஷன். இதுவும் கொஸ்டினில் கேட்பாங்க, முக்கியமானது தான் போட்டோபாஸ்பாரிலேஷன். ஓகேவா, அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். சரி, இந்த மாதிரி போட்டோபாஸ்பாரிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுறோம், 2 டைப்ஸை நம்ம பார்க்குறோம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அண்ட் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். சரியா, அதில் ஃபஸ்ட்டு சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். சரி, சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான் இதுவும். cyclic photophosphorylation. The cyclic photophosphorylation refers to the electron ejected from the Bigman system 1 photosystem 1 அப்படின்னு சொல்றது, and again cycle back to the photosystem 1. இது cyclic photophosphorylation அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் அப்படிங்கிறது எங்கேருந்து அது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகுதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து என்ன ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகி எடுத்துகிட்டு போகும்போது இல்லையா, அதுதான் எஜெக்டட் ஃப்ரம் பிக்மன் சிஸ்டம் 1. சரியா, ஒளித்தொகுப்பு 1லேருந்து என்ன பண்ணோம், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், சைக்கிள்டு பேக் டு த ஃபோட்டோ சிஸ்டம் 1. எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதோ அதே இடத்த மீண்டும் வந்து என்ன பண்ணோம், அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்துடும். சரியா, அதுதான் என்ன பேர், சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட்டு when the photons activate photosystem 700, reaction center photosystem 2 is activated. இப்போ photons அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், ஒளித்தொகுப்பு ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, photons activate அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது, photosystem 700 ஆரம்பிக்கும். ஓகேவா,
அந்த photo system 700 ஆரம்பிச்சு அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், அந்த photo system 2 வழியாக எடுத்துகிட்டு போகும். photo system 2 ஓகேவா. அப்போ ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது photo system 700, இது ரியாக்ஷன் சென்டர்னு சொல்ல முடியாது. அந்த ரியாக்ஷன் சென்டர் photo system 700, அந்த ரியாக்ஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், அந்த சென்டரை பேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா photo system 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். சரியா. அதாவது ஒளித்தொகுப்பு 1லேருந்து ஒளித்தொகுப்பு 2 அப்படிங்கிறது போகணும். பட் photo system 1 அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், அது வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் சென்டராக உனக்கு இங்கே அந்த photo system 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். சரியா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், அதுலேருந்து அப்படியே எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரீச் ஆகும். ஓகேவா. சரி, இப்போ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் ஓகேவா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் raised to ஓகேவா ஹை எனர்ஜி லெவல். எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து உனக்கு எப்படி சார் ரீச் ஆகும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ரைஸ் ஆகி அதனுடைய எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை எனர்ஜி லெவலில் உனக்கு என்ன ஆகும், அது இன்வால்வ் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு the primary electron acceptor is the paradoxin reducing substrate. இப்போ இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாலிகுல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொன்னேன், FRS சொல்கிறது paradoxin reducing substance, சப்ஸ்டேட்னு சொல்லுவோம் FRS. ஓகேவா. FRS அப்படின்னு சொல்கிறது தான். சரி, அந்த FRS அப்படின்னு பார்க்கும்போது paradoxin reducing substance ன்னு சொல்லுவோம், which transfers electron to paradoxin, plastoquinone and cytochrome B6 to F complex, and plastozanine, and finally back to chlorophyll 700 photosystem 1. சரியா. இப்போ இது என்னன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஹை லெவல் எனர்ஜி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்னாகும், ரைஸ் ஆகிட்டு ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து உனக்கு என்ன ஆகும், அந்த paradoxin reducing substrate அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் அசெப்டார் மாலிகுலில் போய் ரீச் ஆகும். அங்கே ரீச் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா paradoxinக்கு போகும். சரியா. எங்கே போகும், paradoxin. ஓகேவா. அந்த paradoxin மாலிகுலிருந்து ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோகுயினோன் அப்படிங்கிறது போகும். சரியா. அந்த பிளாஸ்டோகுயினோன் அப்படிங்கிறது போயிட்டு ஓகேவா பிளாஸ்டோகுயினோன் அப்படிங்கிறது போகும். அந்த மாதிரி போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோகுயினோன்லேருந்து அப்படியே சைட்டோக்ரோம் B6 வழியே போயிட்டு சைட்டோக்ரோம் B6லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுலில் F இருக்கும், சைட்டோக்ரோம் F, அந்த காம்ப்ளெக்ஸ் போயிட்டு ஃபைனலாக என்ன பிளாஸ்டோசைனின்க்கு வரும். பிளாஸ்டோசைனுக்கு வந்தோடனே திரும்பவும் கம்பேக் எங்கே வரும், குளோரோஃபில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த P700 ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, P700 ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. During this movement of electrons, adenosine type phosphate is phosphorylated by the additions of inorganic phosphate and generate the adenosine triphosphate. ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம், திரும்பவும் அந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்த உடனே அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு பாஸ்பேட் அப்படிங்கிறது ஆட் ஆகும்போது, அதாவது என்ன பாஸ்பேட், இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இல்லையா, அந்த இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படிங்கிறதோட ஆட் ஆகும்போது ஃபைனலாக நமக்கு என்ன ஜெனரேட் ஆகுதுன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும். அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேவா. சரி, இந்த மாதிரி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஜெனரேட் ஆன உடனே அந்த சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது there are only produced only ATP and there is no NADPH2 formation. ATP மட்டும்தான் என்ன பண்ணும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன பண்ணும் இதில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் NADPH2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த NADPH2 ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அங்கே எதுவுமே கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு at each step of electron transport, electron loses the potential energy and is used by the electron chain to pump H+ ions across the thylakoid membrane.
சரி, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உனக்கு லாஸ் ஆகும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது எலக்ட்ரான் செயினில் யூஸ் ஆகும். அது என்ன பண்ணுவோம், அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினில் யூஸ் ஆகும்போது அது பம்ப் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ், இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் கிராஸ் பண்ணி டைரெக்டாக தைலகாய்டு மெம்பரேனில் ரீச் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த புரோட்டான் கிரேடியன்ஸ் ட்ரிகர்ஸ், அதில் கூட இந்த புரோட்டான் கிரேடியன்ட் ட்ரிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏடிபி ஃபார்மேஷன், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இல்லையா, அதனுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் சிந்தேஸ், ஓகேவா, அல்லது சிந்தேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏடிபி சிந்தேஸ் என்சைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம், தைலகாய்டு மெம்பரேனில் அது ரீச் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோ சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, த நீட் லைட் ஆஃப் லாங்கர் வேவ் லென்த், ரொம்ப முக்கியமானது. ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படின்னு பார்க்குறோம், ஒளி தொகுப்பு 1ல் அதிகமாக என்ன தேவை, லைட் அப்படிங்கிறது தேவைப்படும். அது எதுக்காகனா லாங்கர் வேவ் லென்த் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? B700 நானோமீட்டர்னு சொல்கிறது தான் அது. அண்ட் இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் லோ லைட் இன்டென்சிட்டி. சரியா? அது ஆப்ரேட் அண்டர் லோ லைட் இன்டென்சிட்டி and less carbon dioxide and under anaerobic conditions, which makes it considered as the earlier in evolution. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அங்கே யூட்டிலைஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி உனக்கு என்ன ஆகும், லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகும். அதோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், இது ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது லைட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி உனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லைட்டோட இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆகி கார்பன் டை ஆக்சைடோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கும். சரியா? அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும்போது இந்த பர்டிகுலர் அனரோபிக் கண்டிஷன், அதாவது காற்று இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும்போது தான் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும், அந்த லைட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும், அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் அது இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருது. சரியா? எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? இதுதான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு அடுத்து நான் பார்த்தேன் அந்த சைக்ளிக் வே அப்படிங்கிறது, சைக்ளிக் வே. ஓகேவா? சரி, இப்போ இதனோட ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம் அப்படின்னு நான் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம், சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாலேஷன் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், ஃபோட்டோ சிஸ்டம் 700ல் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னாகும், அங்கே வந்து லைட் அப்படிங்கிறது இது மேலே ரீச் ஆகும்போது, இந்த லைட் அப்படிங்கிறது ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் ரீச் ஆகும்போது அது என்னாகும், அதிலிருந்து ரைஸ் ஆகி பெரடாக்சிங் ரெடியூசிங் சப்ஸ்ட்ரேட் அல்லது சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்கு உனக்கு என்ன ஆகும், லைட் அப்படிங்கிறது டைரெக்டாக அங்கே ரீச் ஆகும். சரியா? அங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது திரும்ப எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வருது, பெரடாக்சின் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வருது. பெரடாக்சின் பிளேஸ் வரும்போது இங்கே என்ன ஆகும், அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு பாஸ்பேட், இன்ஆர்கானிக் பாஸ்பேட் அப்படிங்கிறது அதில் அடிஷனலாக ஆட் ஆகி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, பெரடாக்சின்லேருந்து சைட்டோக்ரோம் B6 அந்த அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகும். அங்கே ட்ராவல் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும்னா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் B6லேருந்து அடுத்தங்கும்போது சைட்டோக்ரோம் Fக்கு போகும். அப்போ அங்கே போகும்போது அடினோசின் டைபாஸ்பேட்டோட பாஸ்பேட் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது அடிஷனலாக ஆட் ஆகும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது எங்கேயும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாலேஷன் பார்த்தீங்கன்னா 2 பிளேஸில் உனக்கு என்ன ஆகுது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கடைசியாக சைட்டோக்ரோம் Fலேருந்து டேரெக்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிற பிளேஸ் ரீச் ஆகி பிளாஸ்டோசைன்லேருந்து திரும்பவும் ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரீச் ஆகுது. இதுதான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாலேஷன். Next, non-cyclic photophosphorylation. The non-cyclic photophosphorylation, cyclic photophosphorylation பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் non-cyclic photophosphorylation. பட் இங்கே என்னன்னா, the photons are activated reaction center of photosystem 2. Activated reaction center of photosystem 2, photosystem 680. The electrons moved to high energy level சொல்றது. ஓகேவா? ஒன்றும் ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவேஷன் ரியாக்ஷன் சென்டர்லேருந்து, சரியா, எனர்ஜி மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்கும் அந்த பகுதியிலேருந்து உனக்கு என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மூவ் ஆகும். அது எங்கே போகும் பார்த்தீங்கன்னா அந்த ஹை எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே உனக்கு என்ன ஆகுனா அந்த ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது photons அப்படிங்கிறதுல கேரி அவுட் ஆகும். ஓகேவா, அதுதான் சொல்றது. இந்த photons are activated reaction center pigment system 2 photosystem 680. The electrons moved to the high energy level. Electrons அப்படிங்கிறது high energy level இருந்து அது பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, the electrons from high energy state passes through series of electron carriers like pheophytin, plastoquinone, cytochrome complex and plastozinin and finally accepted by photosystem 1 P700. சரியா, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி போகும் பார்த்தீங்கன்னா அது ஹை எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகி அந்த பர்டிகுலர் சீரிஸ் வழியாக த்ரூ அவுட் ஆகும். சரியா, அந்த மாதிரி போகும்போது எலக்ட்ரான் கேரியர்ஸாக என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியோஃபைட்டின். சரியா, என்ன யூஸ் ஆகும்? ஃபியோஃபைட்டின் அப்படிங்கிறதோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோகுயினோன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து எங்கே ரீச் ஆகும்னா சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்க்கு போகும். சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோசைனினுக்கு போகும். ஃபைனலாக உனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்டட் பை ஃபோட்டோசிஸ்டம் 1. அதுக்கப்புறம் அங்கே பிளாஸ்டோசைன்லேருந்து எங்கே போகும் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு போயிடும், B700 போயிடுது. ஓகேவா, நெக்ஸ்ட் டூரிங் திஸ் movement of electrons from photosystem 2 to photosystem 1 adenosine triphosphate is generated. okay, adenosine triphosphate is generated சொல்றோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஒன் பை ஒன்னாக மூவ் ஆகி போகும். அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 2லேருந்து ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு போகும். அந்த மாதிரி போகும்போது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது அங்கே ஜெனரேட் ஆகும். இதுக்கான டயக்ராம் சின்னதாக கீழே இருக்கு, நம்ம அதை பண்ணி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அங்கே ரீச் ஆன உடனே அது என்ன பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட்டட் பை லைட். Electrons are moved to the high energy state and accepted by the electrons acceptor molecules paradoxin reducing substance. சரியா, இப்போ ஃபோட்டோசிஸ்டம் 1ல் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது திரும்ப அங்கிருந்து ஹை எனர்ஜி ஸ்டேட் அப்படிங்கிறது அதில் யூஸ் ஆகும்போது லைட் அப்படிங்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி அங்கே உனக்கு என்ன ஆகும், ஹை எனர்ஜி அப்படிங்கிறது அங்கே ஃபார்ம் ஆனோடனே அது டைரெக்டாக உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடிய மாலிகுலா எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரடாக்சின் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது FRS அப்படிங்கிறது அங்கே இருக்கும். சரியா, எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணக்கூடிய மாலிகுலா FRS அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் during the downhill movement through the paradoxin, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகும், அப்படியே அங்கிருந்து திரும்பவும் அந்த FRSக்கு போன உடனே திரும்ப டவுன்ஹில்னா அது மேலேருந்து அப்படியே கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். மேலேருந்து கீழ் நோக்கி உனக்கு என்ன ஆகும்னா அது வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வரும்போது அதான் இந்த டவுன்ஹில் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். through the paradoxin electrons are transport NADP plus and reduced into NADPH2. சரியா, H plus அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரம் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் பை லைட் அப்படின்னு சொல்லுது. H plus பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறதுனா லைட்னால உனக்கு நான் ஸ்பிளிட் அப் ஆகும். சரியா, அப்போ என்ன பண்ணுறோம் அந்த டவுன்ஹில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கும்போது பெரடாக்சினுக்கு போயிட்டு பெரடாக்சின்லேருந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி NADP ப்ளஸ்க்கு ரீச் ஆகிட்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா NADPH2 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பேஸ்க்கு உனக்கு என்ன ஆகும் அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போயிட்டு ரீச் ஆகிடுதான் சொல்கிறோம். சரியா, இந்த H plus அப்படிங்கிறத என்ன சொன்னோம் is formed from the splitting of water by light. ஓகேவா, அதுதான் அங்கே சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை, இதை நான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரான்ஸ், நெக்ஸ்ட் the electrons released from the photosystem 2. ஓகேவா, எலக்ட்ரான்ஸ் released from photosystem 2 are not cycling back. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பேட் தான் என்ன பண்ணுறோம், எங்கேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதோ அங்கேருந்து திரும்பவும் கம்பேக் எங்கே வரும் அந்த ஃபோட்டோ சிஸ்டத்துக்கே வந்துடும் நம்ம சொல்லி பார்த்தோம். பட் என்ன இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து எலக்ட்ரான்ஸ் அப்படிங்க ரிலீஸ் ஆனாலும் திரும்ப எங்கே வராது, அதே பிளேஸ் வந்து ரீச் ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ரிடக்ஷன் of NADP plus into NADPH2. ஆனால் இங்கே என்ன நடக்கும், ரிடக்ஷன் ஒடுக்க வினை அப்படிங்கிறது நடக்கும். NADP அப்படிங்கிறது ஒடுக்கம் அடையும் போது NADPH2 அவனுக்கு நாங்கள் ஒடுக்கம் அடையுதுன்னு சொல்கிறோம். NADP அப்படிங்கிறது NADPH2 ஒடுக்கப்படுதுன்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் டூரிங் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இட் ஜெனரேட்டர்ஸ் ATP adenosine triphosphate and hence this type of photophosphorylation is called non-cyclic photophosphorylation. சரியா, இப்போ உனக்கு என்ன பண்ணுறோம் இங்கே NADP plus அப்படிங்கிறது இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் NADPH2 ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லணுமா, இந்த மாதிரி உனக்கு என்ன ஆகும் இந்த பர்டிகுலர் சைக்கிள் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எப்படி ஜெனரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது அடினோசின்
ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், அந்த பாஸ்போரிலேஷனில் இன்வால்வ் ஆகிறதுனால அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நிறைய ஜெனரேட் ஆகிறதுனால, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்கிறதே அது ஜெனரேட் ஆகிறதுனால எந்த பர்டிகுலர் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் பாஸ்போரிலேஷன். ஏன் நான் சைக்கிள்னு சொல்கிறோம், திரும்ப உனக்கு என்ன ஆகுது, நாட் சைக்கிள் பேக் அப்படி சொன்னோம் இல்லையா, திரும்ப உனக்கு என்ன ஆகுதுன்னா திரும்ப எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு இது திரும்ப ரிட்டர்ன் வராது. ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் சொல்கிறோம், நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் the electrons flow looks like the appearance of letter Z and so known as the Z scheme னு சொல்றோம். இப்போ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நான் பார்க்கும்போது எப்படி ரீச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் சொன்னோமா, இந்த மாதிரி போட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எப்படி அங்கே ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன சொல்கிறோம், அது நம்ம அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் Z அந்த ஷேப்பில் உனக்கு இது ஃபார்ம் ஆகும். அதனால இதுக்கு பேர் Z ஸ்கீம். வாட் இஸ் மீன் பை Z ஸ்கீம் கொஸ்டின் கேட்டாலும் இதுதான். சரியா, when there is availability of NADP plus for reductions and when there is splitting of water molecules, both photosystem 1 and photosystem 2 are activated. ஓகேவா, இப்போ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாலிகூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது NADP ப்ளஸ் அப்படிங்கிறது எப்படி ரிடக்ஷன் மாலிகூல் இன்வால்வ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2ல ஆக்டிவேட் ஆகும். சரியா, இதுக்கான ஒரு சின்ன டேபிள் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கொடுத்துருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோசிஸ்டம் 1 and ஃபோட்டோசிஸ்டம் 2 both are involved cooperatively to transport electrons from water to NADP plus. சரியா, இப்போ டயக்ராம் பார்க்கும்போது தெரியும், நான் சைக்ளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிஸ்டம் 1 and ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், இதில் இன்வால்வ் ஆகும். ரெண்டுடைய கேரக்டரும் அதாவது சொல்கிறோம் கோ ஆப்ரேட்டிவ்லி அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டும் இணைஞ்சு தான் உனக்கு என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அண்ட் ஃப்ரம் வாட்டர் டு NADP ப்ளஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஓகேவா, இதுதான் அது அந்த நான் சைக்ளிக், இதுதான் இது அந்த நான் சைக்ளிக். ஓகேவா, நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷனுக்கான ஒரு சிம்பிளான சார்ட். ஓகேவா, இதில் ஃபஸ்ட்டு இந்த நான் சைக்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1 இருக்கும். ஓகேவா, இங்கே ஃபோட்டோ சிஸ்டம் 2, அதாவது ஃபோட்டோ சிஸ்டம் 2 இங்கே இருக்குது, ஃபோட்டோ சிஸ்டம் 2 அதேமாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 1 அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ உனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, அந்த லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் ரீச் ஆகுது. ரீச் ஆகும்போது உனக்கு என்ன ஆகுதுன்னா வாட்டர், அது O2 எவால்விங் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதில் O2 எவால்விங் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் வாட்டர் அப்படிங்கிறது அதில் ரீச் ஆகிட்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது உனக்கு என்ன ஆகும், ரிலீஸ் ஆகி ஹைட்ரஜன் 4 மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அதே மாதிரி 4 மாலிகூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே என்ன ஆகும், அதில் இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி இன்வால்வ் ஆகும்போது தான் உனக்கு என்ன ஆகும், இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைட் அப்படிங்கிறது அதில் ரீச் ஆகி அந்த லைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீச் ஆகி உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா டேரெக்டோ அந்த பிளாஸ்டோ குயினோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிளாஸ்டோ குயினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பிளேஸ்க்கு போகும், அங்கேருந்து எலக்ட்ரான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி அது என்ன பண்ணுவோம் டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா PO15 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த PO15க்கு வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சைட்டோக்ரோம் B6லேருந்து சைட்டோக்ரோம் F காம்ப்ளெக்ஸ் வழியாக உனக்கு என்ன ஆகும், பிளாஸ்டோ சைனின் அப்படிங்கிற பிளேஸை ரீச் ஆகும். சைட்டோகைன் அது பிளாஸ்டோ சைனினுக்கு ரீச் ஆன உடனே திரும்ப எங்கே வருது, ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு ரீச் ஆகிடும். சரியா, ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு ரீச் ஆகிடும். அப்போ உனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோக்ரோம் B6லேருந்து F, அந்த Fக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் சைட்டோக்ரோம் F அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் இருந்து பிளாஸ்டோசைனின் அப்படிங்கிற ரீச் ஆகும்போது ஒரு அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டோட பாஸ்பேட் அப்படிங்கிற அடிஷன் ஆட் ஆகி அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது இங்கே ஃபார்ம் ஆகும். சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேஸில் என்ன ஆகும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். பட் நான் சைக்ளிக் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 பிளேஸில் மட்டும் தான் உனக்கு என்ன ஆகும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, சரி ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆன உடனே என்ன பண்ணுவோம், லைட் அப்படிங்கிறது இது மேலே ரீச் ஆகுது. லைட் ரீச் ஆன உடனே என்ன ஆகும், இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு லைட் அப்படிங்கிறது வந்து ரீச் ஆன உடனே இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கனால அது என்ன ஆகும், திரும்ப ரீச் ஆகும். ரீச் ஆகி பெரடாக்சிங் ரெடியூசிங் சப்ஸ்டன்ஸுக்கு ரீச் ஆகிட்டு டேரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரடாக்சின் பிளேஸ் போயிட்டு எங்கே போகுது, பெரடாக்சின் பிளேஸ் போகுது. அங்கே போன உடனே NADP ப்ளஸ் அப்படிங்கிறது NADPH2 ரெடியூஸ் ஆகுது. சரியா, இப்போ இங்கே 4 ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் சொல்லி அந்த 4 ஹைட்ரஜன் மாலிகூல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே வருது, NADPயோட ஆட் ஆகி அது 2 NADPH2 ரெடியூஸ் ஆகும். NADPH2 ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறோம். இதுதான் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். அதை என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து பிளாஸ்டோ குயினோனுக்கு போகும். பிளாஸ்டோ குயினோன்லேருந்து ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கு வரும். ஃபோட்டோ சிஸ்டம் 1லேருந்து பார்த்தீங்கன்னா FRSக்கு போகும். FRSலேருந்து ஃபைனலாக
பண்ணா என்ன இது ரெடியூஸ் ஆயிடுது, அது NADPH2 ரெடியூஸ் ஆயிடுது. இதுதான் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். இது சிம்பிளான சார்ட், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான ஒரு கொஸ்டினும் கூட தெளிவாக படிச்சிங்க. சரியா? நெக்ஸ்ட், the difference between cyclic photophosphorylation and non-cyclic photophosphorylation. 5 மார்க் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். டிஃபரன்ஸ் ஓகேவா? இல்லை சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் ஒன்லி இன்வால்வ்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PS1 மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2 ஆர் இன்வால்வ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட், ரியாக்ஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 700. இங்கே ரியாக்ஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 680. நம்ம பார்த்து இல்லையா அந்த சார்ட்டில், அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரான் ரிலீஸ்ட் ஆர் சைக்கிள்டு பேக். ஃபோட்டோ சிஸ்டம் 1ல என்ன பண்ணும், எங்கேருந்து எலக்ட்ரான் போச்சோ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடும். ஆனால் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ்ட் ஆர் நாட் சைக்கிள்டு பேக். எலக்ட்ரான் எந்த இடத்துலேருந்து போச்சோ அந்த இடத்துக்கு திரும்ப வராது. சரியா? ஃபோட்டோலிஸ் ஆஃப் வாட்டர் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். இது ரொம்ப முக்கியமான சைக்கிளிக் போட்டோபாஸ்போரைலேஷனில் உனக்கு என்ன ஆகாது, ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அங்கே உருவாகாது. ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பட் நான் சைக்கிளிக்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். ஓகேவா? ஃபோட்டோலிசிஸ் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி சைக்கிளிக் பார்த்தீங்கன்னா ஒன்லி ATP சிந்தசிஸ். இங்கே ஒன்லி ATP சிந்தசிஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் சைக்கிளிக் பார்த்தீங்கன்னா ATP அண்ட் NADPH2 ஆர் சிந்தசிஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி போட்டோபாஸ்போரைலேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் 2 places. அந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா போட்டோபாஸ்போரைலேஷன், அது எத்தனை இடத்துல இருக்கும், 2 இடத்துல இருக்கும். அதே மாதிரி போட்டோபாஸ்போரைலேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஒன்லி 1 place. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ATP ஃபார்மேஷன் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். சரியா? அண்ட் இட் டஸ் நாட் ரிக்வயர் அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனார். இங்கே எதுவுமே தேவையில்லை, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனார் அப்படிங்கிறது எதுவுமே இங்கே தேவைப்படாது. ஓகேவா? அண்ட் ரிக்வயர்ஸ் த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனார் லைக் H2O அல்லது H2S. சரியா? இங்கே என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான் டோனராக எதை யூஸ் பண்ணிக்கிறோம், வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைனா அல்லது ஹைட்ரஜன் சல்ஃபேட்னு சொல்ல H2S அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அண்ட் இட் இஸ் நாட் சென்சிட்டிவ் டு டைக்ளோரோ டைமெத்தில் யூரியா. சரியா? இங்கே வந்து என்ன கிடையாது, இஸ் நாட் சென்சிட்டிவ். இது சென்சிட்டிவ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த டைக்ளோரோ டைமெத்தில் யூரியா அப்படிங்கிறது இல்லை. பட் இங்கே என்னன்னா இட் இஸ் சென்சிட்டிவ் டு டைக்ளோரோ டைமெத்தில் யூரியா ஆர் இன்கிபிட்ஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ. இதுதான் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறத இன்கிபிட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேரக்டரா இந்த டைக்ளோரோ டைமெத்தில் யூரியா அப்படிங்கிறது இங்கே இன்வால்வ் ஆகுது. அதனால the difference between cyclic and non-cyclic photophosphorylation அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. இதுதான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சைக்ளிக் போட்டோபாஸ்போரைலேஷன். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் டிஃபரன்சியேஷன். ஃபைனலாக டிஃபரன்சியேஷன். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். இதை நம்ம கேர்ஃபுல்லாக படிச்சிங்க. ஓகேவா? தேங்க்யூ.